சிக்கன் எடுத்திங்கன்னா ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் தந்தூரி எல்லாம் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணவே மாட்டீங்க. நல்ல தந்தூரி டேஸ்ட்டில் சிக்கன் சாஃப்டாக ஜூஸியாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மயோனைஸ் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா பிரமாதமாக இருக்கும். அதுக்கு நான் சிக்கன் பிரெஸ்ட் 2 எடுத்திருக்கேன். அதை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. அப்போ தான் மசாலா எல்லாம் உள்ளே இறங்கும். இதில் கோட் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டீஸ்பூன் தயிர், தேவையான அளவு உப்பு, 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. இதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துட்டு கலந்துருங்க. சிக்கனை இதில் சேர்த்துட்டு மேரினேட் பண்ணிடுங்க. எல்லா பக்கமும் நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு 30 நிமிஷம் போல் அப்படியே விட்டுருங்க. ஒரு பேனில் பட்டர் சேர்த்துட்டு மேரினேட் பண்ண சிக்கனை அதில் சேர்த்துருங்க. லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. இது குக் ஆகி வர்றதுக்கு 20 நிமிஷம் போல் ஆகும். 2 சைடும் திருப்பி திருப்பி விட்டுருங்க. பாதி வெந்ததும் பட்டர் இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருங்க. சிக்கன் நல்லா வெந்ததும் கடைசியாக கொத்தமல்லி போட்டுட்டு சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா தந்தூரி டேஸ்ட்டில் சிக்கன் வீட்டிலே ரெடி. இது பண்ணுறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சிக்கன் உள்ளே நல்லா வெந்து சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங், ஹாப்பி பிளேட்.